தேவனுடைய தூய நாம மகிமைப்படுவதாக. போன வாரத்திலே நான் உங்களோடு சொன்னேன், எந்த இருதயம் கவலையால் நிறைஞ்சிருக்கோ, பாரத்தினால நிறைஞ்சிருக்கோ, பயத்தினால நிறைஞ்சிருக்கோ, கேள்விகளால் நிறைஞ்சிருக்கோ, அந்த இருதயம், தட் ஹார்ட் ஹேஸ் டு வெயிட். அது எப்போ அந்த ஒரு ஏதாவது கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் சிலருக்கு உடனே கிடைக்கும், சிலரை தூக்கி எங்கே போட்டுருவாங்க, வெயிட்டிங்கில் போட்டுருவாங்க. வெயிட் பண்ணி யாருன்னா வேண்டான்னு சொன்னால் உன்னை என்ன செய்கிறேன் கூப்பிட்றேன். அந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய நன்மைகளை என்ன செய்திருவார், வெயிட்டிங்கில் போடுவார். நீ ரொம்ப கவலையாக இருக்க, வெயிட் பண்ணு, எலிஜிபிள் இல்லை. எந்த வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவரால் அந்த பாத்திரம் சூஸ் பண்ணப்படும். உன்னோட டெலிவரன்ஸ் எங்கே இருக்குது, உன்னோட விடுதலை எதன் அடிப்படையில் இருக்குது, உன்னை குவாலிஃபை பண்ணுற விஷயமே உன்னோட இருதயத்தின் மகிழ்ச்சி தான். உன்னோட இருதயத்தில் இருக்கிற விடுதலை தான் நீ அடுத்த படிக்கு போறியா, உனக்கு ப்ரமோஷன் இருக்கா இல்லையா என்கிறதை சொல்ல போகிறது. your attitude, உன்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளா இருக்கிற தைரியமும் மகிழ்ச்சியும் மாத்திரம்தான் உன்னை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாக்கும். அதனால தான் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அவ ரொம்ப அழுதா. அவ அழுறத பார்த்து ஏலி நினைச்சாரு, இவ என்ன பண்ணிட்டா, குடிச்சிட்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு உடைஞ்சு அழுதா. அழுதப்போ ஏலி தீர்க்கதரிசி சொன்னார், ஆசாரியன் சொன்னார், எதுக்குமா அழற, ஆண்டவர் உனக்கு செவி கொடுத்துட்டார், தைரியமா போ அப்படின்னு சொன்னோன்னே வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. உடனே அவள் இருதயத்துக்குள்ளார ஒரு வார்த்தையினாலே சொல்ல முடியாத தைரியம், மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டாள். அதற்கு பிறகுதான் என்ன ஆச்சு, அற்புதம் நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் சங்கீதம் 119 தியானிக்கையில் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்னேன், எந்த இருதயத்துக்குள்ளாய் வேத வார்த்தை காக்கப்படுவதற்கு அந்த இருதயம் தகுதியா மாறிடுச்சோ, அப்போ உன்னுடைய வாழ்க்கையில கேள்விகளுக்கோ, பயங்களுக்கோ, கோபங்களுக்கோ, எமோஷன்ஸ்க்கோ, குழப்பங்களுக்கோ இடமே இல்லை. உன் இருதயம் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியினால, தைரியத்தினால். உனக்கு தெரியும் உன் பாதை என்னவென்று, உன் முடிவு என்னவென்று. அநேகருக்கு நாளை எப்படி இருக்கும்னே தெரியல. நிறைய பேர் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கீங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய சோர்வை நான் போன வாரம் பேசினது பாஸ்டர் கடைசியாக கன்க்ளூட் பண்ணும்போது என்னை வேறு லெவலில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தூக்கி வச்சாங்கன்னு. அப்படின்னா நீ பேசினது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மைதான். ஏன்னா நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக தூங்குனீங்க. எனக்கு என்னடா இது, சரி நான் என்ன ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறதே எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. கவனிங்க, நான் இன்னைக்கு அதனால் போன வாரம் பேசுனதை அப்படியே திரும்பி ரிப்பீட் பண்ணி, போன வாரம் ரொம்ப தியாலஜிக்கலாக பேசினேன், இந்த வாரம் சாதாரணமாக புரிகிற மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்ன சந்தோஷமா, ஆமேன். கவனிங்க, இந்த கவலைப்படாமல் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியல. இதுதானே உண்மை. எதனால ஒரு மனம் சீக்கிரமாக கவலை அடையுது? இந்த ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறைய வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு போட்டிருப்பான். விபத்து பகுதி, கவனமாக ஓட்டு அப்படின்னா இந்த இடத்துல சாதாரணமாக விபத்து நடக்கிறதுக்கான சூழ்நிலைமைகள் இருக்குது. இங்கே பள்ளம் இருக்குது, இல்லை திருப்பம் இருக்குது, அதனால் இந்த ஏரியாலெல்லாம் கவனம். அந்த மாதிரி லைஃப்பில் சில ஏரியாஸ், சில பகுதிகள் சீக்கிரமாக கவலை அடையிறதுக்கு என்னவாக இருக்கும், காரணமாக இருக்கும். அது ரொம்ப சாதாரணமாக சொன்னால், முக்கியமாக நம்ம சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட மிக மிக அன்பான கணவன், மனைவி, நாம் பெற்ற பிள்ளைகள், அப்புறம் பணம், இது நம்ம வேலை, இப்படி பல விஷயம் நம்மளோட கவலைக்கு காரணமாக மாறுறதுக்கு பல ஏரியாஸ் இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரனே சொன்னால், எனக்கு புறா மாதிரி மட்டும் ஒரு சிறகு இருந்தால் நான் எங்கன்னா பறந்து போய் உட்காந்துருப்பேனே அப்பா, என்னால் முடியலையே அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேருக்கு, ஐயோ மனுஷங்களே இல்லாத ஒரு ஊர் எனக்கு கிடைக்குமா, கைலாஸ் போகலாமா? கவனிங்க, ஏன் நம்மளோட மனம் சீக்கிரம் சோர்ந்து போகுது? எவ்வளவு வார்த்தை கேட்டாலும்
கவலை அடைகிறோம். இந்த கவலையை நீங்க விடாம தேவனுடைய நன்மைக்குள்ள அற்புதத்துக்குள்ளார நீங்க ஸ்டெப் பண்ணவே முடியாது. யூ கேன் நாட் என்டர். உங்களை பார்த்தோன்னே, உங்க முகத்தை பார்த்தோன்னே ரிஜெக்டட் அப்படின்னு என்ன பண்றாங்க? எத்தனை முறை தான் ரிஜெக்ட் ஆனாலும் விடாம அழுதுட்டே இருக்கீங்க. தேவன் இந்த காலையில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஆமென். நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கணும்னா, எனக்கு சிலது நடக்கணும், சில நன்மை நடந்தாதான், சில காரியம் மாறினாதான், சில விஷயம் எனக்கு சரியானதான் நான் கவலைப்படாமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு கிறிஸ்தவனால் மாத்திரம்தான் வர முடியும். என்னோட சந்தோஷம் என் சூழ்நிலைகளினால் இல்லை, என்னுடைய சந்தோஷம் என் இருதயத்துக்குள்ளா இருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே தான். அப்போ அதை தான் நான் இன்னைக்கு இந்த 5 ப்ரோன் ஏரியாஸ், அடிக்கடி நம்மை கவலை தாக்கக்கூடிய, எளிதாய் தாக்கக்கூடிய பகுதிகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு பிரித்து 5 காமிக்க போகிறேன். போன வாரம் 2 காமிச்சு அதை திரும்பி கன்டினியூ பண்ணுறேன் புரிகிற மாதிரி. கவனிப்போம். நான் முதலாவது சொன்னேன், உனக்கு மிகவும் அன்பானவர்கள் தங்களையே கெடுத்துக் கொள்ளும் போது உன்னுடைய இருதயம் எளிதாக என்ன செய்யும்? கவலைப்படும். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்கும் போது, தவறான வாழ்க்கை முறைகளை செய்யும் போது, தேவனை வேண்டாம் என்று சொல்லும் போது, அல்லது கெட்ட பழக்கங்களிலே சிக்கும் போது, இல்ல தேவையில்லாத பிரச்சனையில போய் தலை போடும் போது, தேவையில்லாம லோன் வாங்கும் போது, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம எவ்வளவு சொன்னாலும் சில வீட்டில் சிலது ஒண்ணுமே கேட்காத செய்யறதுதான் செய். நம்ம எது வேண்டாங்கிறோமோ அதுதான் செய். யார்கிட்ட சேராதுன்றோமோ அங்கதான் சேரும். நல்லதை கெட்டதுன்னும் கெட்டதை நல்லதுன்னும் அப்படி ஒரு ஜாதி இந்த உலகத்தில் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களே இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு ஏமாளி நம்மளோட இருந்து நம்மளை பயம்புறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். இந்த கவலை உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பின்னடைவை உண்டாக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த கவலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? சின்ன பையன் தேவையில்லாத பழக்கங்களை பழகி கொண்டிருக்கிறான், எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? எங்கே போகிறான்னு தெரியல, எங்கே வரான்னு தெரியல, என்ன செய்கிறான்னு தெரியல. மணிக்கணக்காக ஃபோனில் இருக்கா, மணிக்கணக்காக வெளியே இருக்கா, அன்டைமில் வரான், அன்டைமில் போகிறான், எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எங்கேஜாக இருக்குது, எங்கேயோ சிக்கியிருக்கா, ஏதோ பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி என் மனம் தைரியமாக இருக்க முடியும்? ஒரு கணவனுடைய தவறான நடக்கையினால ஒரு மனைவி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சொல்லுங்க, இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனம் தைரியமா இருப்பதற்கான சோர்ஸ் எது? நன்றாய் கவனியுங்கள். அதோட அடிப்படை என்ன? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. நல்ல கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் ஆதாரம் எங்கே இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு காலம் ஆராதனையில் கேட்டோம், தேவனுக்கும் உனக்கும் உண்டாயிருக்கிற உறவிலே இருக்கிறது. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட், த ரிலேஷன்ஷிப் யூ ஹோல்ட். அநேகருக்கு தேவனோடு உறவில்லை. ஆண்டவர் சொல்ல, என்ன நோக்கி கூப்பிடு, பிரே, கால். அதுக்கு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம். எந்த கிறிஸ்தவனுக்கு ஜெபிக்க தெரியலையோ அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வார்த்தை எப்பொழுது வேலை செய்யும்? எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கோ, அநேகருக்கு ஜெபம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ரேரா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. எப்பமாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஜெபம் இருக்கு. இல்லை, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே இப்போ ஒரு வண்டி ஓட்டுறீங்க, பெட்ரோல் இல்லாம வண்டிய ஓடாது. அது மாதிரி விடியறது ஜெபம் இல்லாம விடிய முடியாது.
காலையிலே உணவுக்கு முன்பு ஜெபம் இல்லாமல் முடியாது. இந்த நாளின் எந்த காரியத்தையும் ஜெபத்தில் வை. எவ்ரிதிங், எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் தேவன் உன்னை அழைக்கிறார். எப்பொழுதும் எல்லா மனிதர்களும் எவ்விடத்திலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒரு ஊழியக்காரனுக்கு தனிப்பட்ட விதத்தில் இல்ல வீட்டில் இன்னைக்கெல்லாம் ஜெபம்னா யார் தான் பண்ணும்? வீட்டில் வேலை வெட்டி இல்லாத பெண்கள் பண்ணுகிறது ஜெபம். அப்ப நீ என்ன செய்ய போற? பைபிள் எடுத்து படிச்சு பாரியா? பெண் இல்ல, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தை, ஒரு சபையை நிர்வாகித்தது, தேவனுக்குள்ளாய் நடத்தினது ஒரு ஆண். ஒரு குடும்பத்தால வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுமா அப்படின்னு யாரு சொல்றது? வீட்டுக்காரு அம்மாட்ட நீ தான் நடத்தணும். ஒரு பொம்பளை தான் வீட்டை கட்ட. நீ என்னதான் செய்ய போற? ஒரு ஆண் குடும்பத்தில் வா, உட்காரு, எல்லாரும் குடும்ப ஜெபத்துக்கு வா. ஒரு ஆண் வீட்டிலே ஆசாரியனை போல நின்று பிள்ளைகளை, மனைவியை தேவ வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு யாரோடது? வீட்டில் சொல்லுங்க, ஒரு ஆணுடையது. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வீட்டிலே வளருகிற ஆண் பிள்ளைகளுக்கு அதை இப்பமே சொல்லி கொடுங்க. ஒய்ஃப் உட்காந்து ஜோ பண்ணிட்டு இருப்ப, நீ மொபைல் நோண்டிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. எந்த வீட்டிலே ஜெபம் இல்லையோ, நான் அது ஆணுக்கு மாத்திரம் பிரிக்கல, 2 பேருக்கும், எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கும், அத்தனை பேரும் ஜெபிக்கணும். பிள்ளைங்க எந்திரிச்சோன்னே கேளுங்க, ஜோமனியா பைபிள் படிச்ச ஒரு நாளைக்கு 10 முறை சும்மா நாளைக்கு கேளுங்க, கோபப்படாத கேளுங்க. ஏன்? ஜெபம் இல்லாத வாழ்க்கை உணவில்லாத வாழ்க்கை போன்றது. அது நகராது. It won't live, it won't last. அப்ப கவனிங்க, ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இந்த பெண்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு உட்காந்து நான் 3 மணி நேரம் என் பையனுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். நாளைக்கே அவன் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்று ஊழியக்காரனாகி 1000 பேரை இது நடக்குமா? ஐயா, ஜெபிக்கிற உனக்கு என்ன இல்லை? விசுவாசம். ஜெபம் பண்ணிட்டு உடனே போய் பார்க்கறது அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பேசினான், அப்போ தான் அவன் பேசுவான் கரெக்டாக உன் மண்டையில் அடிக்கிற மாதிரி. நீ சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது, அவ்வளோதான், காத்து போச்சு. நான் சொல்கிறேன், எந்த இருதயத்துக்குள்ளாய் வார்த்தையை காத்து கொள்ளுகிற பலன் இருக்கிறதோ, உன் இருதயம் ஜெபிக்கும் போதே உன் இருதயம் என்ன செய்யணும்? நான் தான் சொன்னேன், நான் என்கிற ஒரு தனிப்பட்ட நபர் என்று எனக்குள்ளாய் கிறிஸ்து வந்தாரோ அப்போலிருந்து ஐ எம் பிகமிங் அ சோர்ஸ். என்னை சுற்றி இருக்கிறவர்களை என் வாழ்க்கை பாதிக்கும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா என் கணவன் மாறித்தான். நான் சொல்லுகிறேன், என் தகப்பன் இல்லாத, என் தாய் இல்லாத, என் உறவுகள் இல்லாத, என் கணவன் இல்லாத, என் பிள்ளைகள் இல்லாத பரலோகத்திற்கு நான் போக முடியாது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு. ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட அமைப்புடையவன். ஒரு மரத்திற்கு கிளைகள் இருக்கிறது போல என்னை சார்ந்தவர்கள், நான் எதுல வேர் பற்றி இருக்கிறேனோ அந்த வேர்ல இருந்து தான் அவனுக்கும் வாழ்க்கை. என்னுடைய விசுவாசம் உன்னையும் நிச்சயமாய் சந்திக்கும். நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் என்கிறதினாலே அந்த தேவன் என்னோடு பேசினது உண்மையானால் உன்னோடு பேசித்தான் ஆவார். என்னை மாற்றினது உண்மையானால் உன்னை மாற்றித்தான் ஆவார். உன் எண்ணங்களிலே இருக்கிற பொய்யை உடைத்துத்தான் ஆவார். ஆனா இதுக்கு என்ன இல்ல, யாருக்குமே விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. என்ன செய்யறோம்? ஜோமன்ட்டு எங்க பேசுறடி, யாரை பார்த்தடி, என்னடி பண்ற, எங்கடி போன, இப்படியே நோன்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, குடும்பம் குட்டி செவரா போயிடும். அதனால தான் சொன்னேன், உன் இருதயம் கவலைப்பட்டுருச்சு. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் மக அப்படி இருக்காளே, என் புருஷன் இல்லை, கவலைக்கு இடமே இல்லை. என் இருதயத்துக்குள்ளாய் நான் ஜெபிக்கிறது எதுக்கு தெரியுமா? உனக்காக நான் விசுவாசிக்கிற வார்த்தையை என் இருதயத்தில் வச்சு வைக்க. என் இருதயம் சொல்ல, போன வாரம் சொன்னேன், என்னிலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்ததை என்ன செய்வான்? எடுப்பிப்பான். நீ எந்த ஏரியாவில் விழுந்திருக்கியோ அந்த ஏரியா உனக்கு தான்டா. அதான் என் விசுவாசம். நீ இன்னைக்கு போதையில் கிடக்கிறியா, போதைக்கு முடிவு கொண்டு வரவன் தான் நீ தான்.
நீ இன்னைக்கு எந்த ஏரியால விழுந்திருக்கியோ ஒவ்வொரு வாலிப பெண்ணையும் பார்த்து பேசுகிறேன், ஒவ்வொரு வாலிப தம்பியையும் பார்த்து பேசுகிறேன், சபையின் ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து பேசுகிறேன். Your weakness you will rule. நீ எதுல பலவீனப்பட்டிருக்கிறியோ அந்த பலவீனத்துல நீ அந்த ஏரியாக்குள்ள போய் அது என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, விக்கிரகங்களினாலே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா உன் குடும்பம் விக்கிரகத்திலே முங்கி கிடக்குதா, விக்கிரக கோட்டைகளுக்கு உன் குடும்பம் முடிவை கொண்டு வரும். எஸ், அதுதான் விசுவாசம். எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பவுமே இந்த அம்மாங்களுக்கெல்லாம் விசுவாசம் ரொம்ப குறைவு. பண்ணுற அட்டகாசம்லாம் பண்ணிட்டு மைக்க பிடிச்சி என்ன பிரசங்கம். ஐயா, அட்டகாசம் பண்ணவனைத்தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நான் சொல்றேன், அதுக்கு ஒரு விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரு மனைவியை பார்க்கையில அந்த மனைவியோட பிரச்சனை என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா ஒரு மனைவியாய் 100 முறை இல்லை, பல லட்சம் முறை நான் தவறி இருக்கிறேன். I was always a rebelling wife. எப்பவுமே கீழ்ப்படியாத ஒரு மனைவி. அதனால ஆண்டவர் என்னை கீழே தள்ளல, என்னை கீழ்ப்படிய அநேக மனைவிகளை உருவாக்குகிற பாத்திரமா என்னை தெரிந்து கொண்டார். உன் பிள்ளை எதுல விழுந்திருக்கோ, உன் குடும்பம் எதுல இடறி இருக்கோ, அதுல ஆளுகை செய்வதற்கு தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தைரியம் உனக்குள்ளா இல்லாவிட்டால் நீ ஜெபம் பண்ணி என்னமா பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கோ. ஜஸ்ட் கீப் ஸ்பீக்கிங் த வேர்ட். ஜஸ்ட் கீப். ஏன்னா நான் சொல்றேன், இப்படிப்பட்ட அநேகம் ஆயிரம் மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். என்னெல்லாம் நீ மாற்றவே முடியாது என்று சொன்ன எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் வாயிலே வந்து, பாஸ்டரம்மா ஞான ஸ்நானத்துக்கு ரெடி, பாஸ்டரம்மா எத்தனையோ. நீங்க நான் சாட்சிட்டு சொல்லுவேன், ஸ்ரானியோட அப்பா வந்து ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு வாரம் பேசணுன்னே கோச்சிட்டு தாட் போட்டுனார். இனிமே சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஏன் குலதெய்வம் என்ன, அது என்ன, இது என்ன. கொஞ்ச நாள் போச்சு, பின்னாடி ஜெபம் நடக்கிறது. ஜெபம் நடக்கையிலே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேலை நடக்கும். அவரே வந்தார், ஞானஸ்நானம் பெற்றார், நல்லா மறிச்சார், ஆண்டோட ராஜ்யத்தில் இருக்கிறார். தேவன் ஒன்றை தெரிந்து கொண்டு அவன் குடும்பத்தை மறக்க மாட்டார். ஆனால் ஜெபிச்சுட்டு எங்கள் அப்பா அப்படித்தான் இருக்கார், எங்கள் அப்பா அம்மா அப்படிதான், அப்படி சொல்லாதீங்க. எங்கள் அப்பா பரலோகத்தில் இருப்பார். அதுக்கு நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். 2, நான் சொன்னேன் முதல் பாயிண்ட், உங்களுக்கு ரொம்ப நேசமானவங்க தவறான முடிவுகள் எடுக்கும் போது நீங்கள் ஈஸியாக கவலை அடையலாம் இல்லையா? 2வது, நேசமானவங்க பிடிச்சவங்க தப்பாக முடிவு எடுத்தால் தான் கவலை வரணும்னு இல்லை. பிடிக்காதவங்க பண்ணுறதுனாலையும் நமக்கு என்ன வரும்? ஒரு பக்கம் சந்தோஷமும் வரும் இல்லை? யாருன்னா நமக்கு பிடிக்காதவங்க கெட்டு போனால் என்ன சந்தோஷம். போன வாரமெல்லாம் இந்த வாலிப பிள்ளைங்க யூடியூப்லேயே இருந்தீங்க, எத்தனை பேர் கையை தூக்குங்க பார்க்கலாம். பிடிச்ச நாள் இருந்தீங்களோ பிடிக்காத நாள் இருந்தீங்களோ, அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நியூஸை போட்டு பார்த்து எத்தனை பேர் பார்த்தீங்க? கை தூக்குங்க. நான் சொல்கிற சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல இல்லையா? நன்றாய் கவனியுங்கள். ஒருவனுடைய ஒரு மனிதனுடைய இடறல், அவனுடைய விழுகை உன்னை மகிழ்ச்சியாக்குவதற்கோ உன்னை கவலைப்படுத்துறதற்கோ காரணமாக இருக்கக்கூடாது. உனக்கு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அவனுடைய விழுகையிலே நீ செய்ய வேண்டியது என்ன? முதலாவது விஷயம் நான் சொன்னேன், அதை குறித்து கொள்ளுங்கள். It is an opportunity to help. John 20:23, யோவான் 20:23 வாசிக்க வேண்டாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ, வந்துருச்சா? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். It is an opportunity. அது உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தருணம்.
உணர்வில்லாத மனிதனுக்கு உதவி செய்கிறதற்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தருணம் தருகிறார். உடனே அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அதை செஞ்சா இல்லை. தேவ பிள்ளைகளே, உன் இருதயத்தை நேராக்கு. உன் இருதயத்திலே தவறுகிற மனிதர்களை குறித்து பின்பாக உட்கார்ந்து இங்க தப்பு அங்க தப்பு அது தப்பு இது தப்புன்னு நீ அவங்கள குறித்து ஒரு பெரிய பட்டியலிடுவதற்கு உனக்கு வேலை இல்லை. நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? என்ன செய்யணும்? ஐ ஃபர்கிவ், மன்னிங்க ஆண்டவரே, நான் உன்னை மன்னிக்கிறேன். அறியாமையோ அறிஞ்சோ செஞ்சுட்டான், மன்னிக்கிறேன். அது உனக்கு தேவன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு கொடுக்கிற தருணம். இது நிமித்தம் உன் இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். தீமை செஞ்சு மகிழாத. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய தவறை நான் பார்க்கையில அதை நான் மன்னிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையின் தவறுகளை தேவன் எனக்கு மன்னிக்கிறார். நான் பல வகையில தவறுறேன். என் பாவங்களை சேர்த்துட்டே இருக்கிறான் பிசாசு. பாருங்க, இவ எப்படி பேசினா, அப்படி செஞ்சா, இப்படி பார்த்தா, இப்படி சொன்னா, எனக்கு விரோதமா பல ரிப்போர்ட்ஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லா பாவமும் கூட்டப்பட்டுட்டே இருக்குது. அது எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். எவ்ரிதிங் கம்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இந்த உலகத்தில் தவற தப்பா முடிவெடுக்கிற யாருக்கோ, உனக்கு தெரிஞ்சவனுக்கோ தெரியாதவனுக்கோ நீ மன்னிக்கிறதுனால தேவன் உன்னை மன்னிக்கிறார். எத்தனை பேர் போன வாரம் மன்னிச்சிங்க? மன்னிக்கிறாப்பா, மன்னிக்கிறேன் சொல்லிட்டே இருங்க. அவனுக்கு இறக்கம் காமிங்க. உனக்கு மன்னிப்பது போல நீ அவனுக்கு மன்னிச்சா உனக்கு மன்னிக்கப்படும். எத்தனை பேர் மன்னிக்க முடியாமல் போராடுறீங்க? தேவன் ஏதோ உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக உனக்கு ஒரு தருணம் கொடுக்குறார். ஆமென். மூன்றாவது கவனிங்க, the third prone area for worry. மூணாவது எப்போ ரொம்ப கவலை வரும்னா, இதெல்லாம் நான் மேபி லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இதை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு நீங்கள் பல நன்மைகளை செய்தும் உங்களோட தீமையில் அவங்க சந்தோஷப்படவோ அல்லது உங்களுடைய தேவையின் நேரத்தில் அவங்க உங்களுக்கு உதவுவதை மறுப்பதோ நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப துக்கம் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அவங்களால உதவி செய்ய முடியும், ஆனால் அவங்க தங்களை மறைச்சுக்குவாங்க. உங்களோட ரொம்ப நீடான தேவையான நேரத்திலே உங்களுக்கு நன்மை பெற்றவர்கள் நன்மை செய்ய மறுக்கும் போது, ரொம்ப சுயநலமான மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கும் போது உங்க மனசு என்ன, இவ்வளோ உனக்கு என்ன தீமை செஞ்சேன், இவ்வளோ நன்மை செஞ்சேன், தனக்குன்னு வந்தோன்னே என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் பத்திரப்படுத்திப்பாங்க. ரொம்ப செல்ஃபிஷான சுயநலமான மனிதர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நீங்க செஞ்ச நன்மையை மறக்கிற அநேகர் உங்களை சுற்றி இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது உன் மனம் எப்படி ஆகிடும்? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ரொம்ப கவலை ஆகிடும். இதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் ஆறாத காயமாய் வாழ்க்கையில் வலியாக இருக்கும். உன்னோட தேவையான நேரத்திலே உன்கிட்ட நன்மை வாங்கினவன் உனக்கு துரோகம் செய்யும்போது உன் இருதயம் என்ன செய்யும்? காயப்பட்டுச்சுன்னா உன்னோட எலிஜிபிலிட்டியை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கேன்சல் பண்ணுறார். நன்றாய் கவனி. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைமை வருகிறது? நல்ல கவனிங்க. நம்ம அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஹார்ட்டை அலைன் பண்ணுங்க. எந்த சூழ்நிலைமையிலையுமே இது எல்லாமே ஒரு பாடம், இது எல்லாமே உன் நன்மைக்கான வாசல். ஏன் உதவி செய்யல? ஏன் சிலர் எனக்கு உதவி செய்ய மறுக்கிறான் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க. நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்ன செய்றான்? எகிப்தின் பார்வோன் இவர்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், வீடை கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் என்று எல்லாத்தையும் ஷட் பண்றான்.
உன் வாழ்க்கையில நன்மைகளுக்கு அடைப்பு வருகிறது என்றால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள். முதலாவது உண்மை, தேவன் உன்னை அந்த இடத்திலிருந்து வெளியே தள்ளுகிறார். இனி அந்த இடம் உனக்கு தகுதி இல்லை. When God closes, when God shuts, தேவன் ஏதோ ஒன்றை அடைக்கிறார் என்றால் தேவன் அந்த இடம் உனக்கு தகுதி இல்லாத இடம், அந்த இடம் தேவன் இதற்கு மேலே உனக்கு வைக்காத இடம் என்பதை உனக்கு சொல்ல விரும்புகிறார். ஏன்னா வனாந்திரத்திலே நடந்தாலும் அது தேவ வழியானால் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சாப்பாடு இருக்கும், வனாந்திரத்தில் தண்ணி இருக்கும். தேவன் நடத்துகிற வழியிலே நிச்சயமாய் உனக்கு தேவையானது எல்லாம் உண்டு. அதனால தான் ரொம்ப சீக்கிரம் நான் அங்கே போயிட்டா இங்கே போயிட்டான்லாம் பிளான் பண்ணாத. தேவன் வைக்காத இடத்துல போனா யோனா கதை தான். தேவன் வைக்காத இடத்துல உன்னால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. எல்லாவற்றிலும் பஞ்சம் உண்டாகும். God shuts. தேவன் வைக்காத நபர்களாய் அவர்கள் இருப்பார்களானால் அவர்களை தேவன் என்ன செய்றார்? உன்கிட்ட இருந்து உனக்கே தெரியாது, விளக்குவார். அவங்க உனக்கு கொடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணு, நான் தான் உனக்கு கொடுக்க முடியும் என்பதை அவன் பார்க்கும்படிக்கு நான் அவனை கொடுக்க அனுமதிக்கலாம். பார், நான் உனக்கு போதும். நன்றாய் கவனியுங்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யாத்திரையாகமம் 34:10. உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம், I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்க போகிறேன். உன்னோடு இருக்கிறேன் என்பதை மனித உதவிகளினால் நீ வாழவில்லை, இந்த சம்பளத்தினால் நீ வாழவில்லை, இந்த மனிதனினால் நீ வாழவில்லை, இந்த வருமானத்தினால், இந்த வேலையினால், ஏதோ ஒன்றினால் நீ வாழுகிறாய் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரினால் நீ வாழுகிறாய் என்பதை காண செய்யும்படிக்கு உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஏன் என்கிட்ட இவ்வளவு நன்மை நான் செஞ்சிருக்கேன், என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னோட இருக்கிறதை நீயும் மற்றவர்களும் காணும்படி. முதல்ல சொன்னேன், that place is not worthy, that person, அந்த நபர் உனக்கு தகுதியான நபர் இல்லை. வேதம் சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்க இருந்து வரும்? it comes from God. உனக்கு முன்பாக ஒருத்தர் கதவை பூட்டினாங்க, நோ வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஆண்டவரே உனக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே உனக்கு கொடுக்க போகிறார். தேவன் ஒரு கதவை அடைக்கிறார் என்றால் நீ அந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று புரிந்து கொள். முட்டிக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இல்லை, மூவ். அந்த இடம் உனக்கு இல்லை, ஆண்டவர் மற்றதை பார்த்துக்குவார். நான்காவது, when you will be prone for worries. மற்றவர்கள் நமக்கு தீமையை செய்வதற்கு திட்டமிடுகையில் நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். நமக்கு தீமை செஞ்சவன் தான் தீமை செய்யணும்லாம் அவசியம் இல்லை. ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், வேணா நன்மை தான் செஞ்சுருப்போம், இல்லை அவனை யாருன்னு கூட தெரியாது. அவசியம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் பல தீமைகளை திட்டமிடுகிற ஒரு உலகத்தில் இருக்கும். காரணம் இல்லாமல் அநேகர் நமக்கு தீமை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் உங்கள் மனம் என்ன ஆகிடும்? கவலை இல்லை. உங்களுக்கு தீமை செய்கிறதுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மனிதர்கள் உண்டாயிருக்கலாம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் உங்களுடைய இருதயம் வேதத்தை காக்கக்கூடிய இருதயமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நன்றாய் கவனி. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தாராம்? வசனம் அவனை புடமிடும் மட்டும் தேவனுடைய பிள்ளைங்க பேசக்கூடாது. அவருடைய வார்த்தை அவனை என்ன செய்துதான்? அவனுடைய கால்கள் விலங்கிடப்பட்டிருந்தது. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? பிடாம பேசிட்டு இருக்க, தள்ளி உட்கார், தள்ளி உட்கார், பேசாத. கவனி, வார்த்தை புடமிடும் மட்டும் அப்படின்னா என்ன? கவனிங்க, பைபிள் சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்பவன் யார்? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீ நன்மை செய்தா உனக்கு தீமை செய்ற யார்? அப்ப பிரச்சனை எங்க? ஒருத்தன் எனக்கு தீமை செய்றான், அவன் செய்யற தீமை என்னை பாதிச்சிருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். ஏன் பயப்படுறேன்? நான் ஒரு ஸ்கூலில் சேர்ந்திருக்கேன். அந்த ஸ்கூலில் நன்மை செய்வதை எப்படி, என் இருதயத்துக்குள்ளாய் ஒரு தீமையும் எண்ணாதிருப்பது எப்படி என்பதை நான் படிக்கணும். யோசேப்பு அண்ணமாரை ரொம்ப நேசிச்சான். ஆனால் அவன் என்ன செய்வானா, சின்ன பிள்ளையா இருந்தனால, மெச்சூரிட்டி இல்லாதனால ஓடி போய் அண்ணன் மாறா, அப்பா அண்ணன் லவ் பண்ணுறா, அப்பா அண்ணன் அங்கே திருடினா, அப்பா அண்ணன் அங்கே சண்டை போட்டான், அவன் செய்கிற தப்பெல்லாம் கொண்டு வந்து எங்கே போட்டு விட்டுருவான்? அப்பாட்ட போட்டு விட்டுருவான். இப்போ ஆண்டவர் கூட்டிட்டு போய் எகிப்தில் வச்சு ஜெயிலில் வச்சு என்ன சொல்கிறாரு? நீ ஏண்டா நான் தீமை நினைக்கிறேன்? உன் இருதயத்தை என்ன செய்? நீ நன்மை செஞ்சா யாரா உன்னை குழியில போட முடியும்? நீ நன்மை செஞ்சா யாரா உன்னை விற்க முடியும்? நீ நன்மை செஞ்சா யாரா உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்க முடியும்? நான் உன் கூட இருக்கிறதை இந்த தேசம் காணுவதற்கு, உன் குடும்பம் காணுவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு என்கிட்ட பலன் இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துக்குள்ளார இன்னும், இப்போ எனக்கு ஒருத்தன் தீமை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் எனக்கு தீமை செய்யறான், ஐயோ இப்படி செய்யறானே, என்னை நஷ்டப்படுத்துறானே, என்னை கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு அங்கலாய்க்கும் போது உள்ள இருந்த ஆவியானவர் சொல்வார், சரி சரி அடங்கு, நீ அவனுக்கு தீமை செய்யாம இரு. போன வாரத்தில் ஒரு மேஸ்திரி வந்திருந்தார். நம்ம சுதாகர் டீம் வந்து சும்மா அப்படி ஜெட்டு மாதிரி வேலை செய்வாங்க. அப்படி இறங்கினாங்கன்னா காலமாக 8 மணிக்கு தான் வெளியே வருவேன். முந்தின நாள் பார்த்ததுக்கும் அடுத்த நாள் 8 மணிக்கு பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொண்டு வந்துடும். ஒரு பக்கத்தையே கட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனால் பிரதர் கொஞ்சம் சிக்கானார். அதனால் என் புதுசாக ஒரு மேஸ்திரியை ஹெல்ப்க்கு அனுப்பினேன். அவர் என்ன பண்ணுவார், இந்த குலவா அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஒரே இடத்துல தான் நிற்பார், நகரவே மாட்டார். அப்படியே டிராயிங் எதாவது வரைகிறாரா என்ன, சரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே கோவம் வரக்கூட, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்ட்டு போயிடுவேன். திரும்பி வந்து பார்த்தா லிட்டரலாக ஒரு பில்லர் இந்த இவ்வளோ ஹைட்டில் தான், அப்படியே காலம் வந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இவ்வளோ ஏரியாவை பூசினார். ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன். பாஸ்டர் போய்ப்பா எங்கேருந்துப்பா இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்க, தயவு செய்து அவர்கிட்ட சொல்லி அவரை வேணான்னு சொல்லு. ஆண்டவர் உள்ளேருந்து பேச, நீ நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்வ, நீ ஏன் போய் அவன் வேலையை கெடுக்கிற? உன் வாயை திறந்து உன் இருதயத்தை திறந்து ஒருத்தருக்கும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் ஒரு தீமை வருமா? நான் ஏன் பணத்தை தானே அவனுக்கு கொடுக்குறேன், என்னமோ உன் பணத்தை நீ கொடுக்குற மாதிரி ஏன் இவ்வளோ வாங்க? அமைதியார் அமைதியார், அவனுக்கு விசுவாசி, அவனு தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமாகட்டும் நம்பு. நீ அவனுக்கு நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்பவன் யார்? அவனுக்கு நன்மை செய்வதற்கு தான் அவனை கொண்டு வந்தேன். அவனுக்காக ஜெபிக்க, அவனுக்கு ஒரு விடுதலையை பேச, அவன் வாழ்க்கையில் அவனுக்கு மோட்சம் வேண்டும் என்று யாராவது அவனை பார்த்து விசுவாச வார்த்தை 2 பேசி ஜெபிக்கிறதுக்கு உனக்கு முடிஞ்ச அவனுக்கு நன்மை செய். நீ நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்பவன் யார்? எனக்கு தெரியாது அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன சூழ்நிலை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு அவரை தெரியும். நான் சொல்கிறேன், நீ ஒரு நபருக்கு நன்மை செய்தால் உனக்கு எப்படி தீமை வரும்? அப்போ இந்த கிளாஸில் என்ன படிக்கிறோம், இந்த ஸ்கூலில் என்ன படிக்கிறோம், ஐயோ எனக்கு இவனை இப்படி கெடுத்துருவானோ, அப்படி இல்லை.
கெடுக்கிறவன் உன்னை சுத்தி இருக்கும் போது கெடுக்கிறவனுக்கு நன்மை செய்தால், கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால், மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? If God be for you, who can be against you? தேவன் உனக்கு துணை, உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய். அதுதான் ஆண்டவர் யோசேப்பை ஜெயில போட்டு, அண்ணமாரு வரான்டா, பசியா வரான், தீமை செஞ்சவன் தான், மோசமானவன் தான், வித்துட்டு செத்துட்டான்னு சொன்னவன் தான், ஒரு நாள் கூட உன்னை தேடாதவன் தான், உன்னை பத்தி கவலைப்படாதவன் தான். ஆனால் நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்பவன் யார்? நான் அவனோட இல்ல உன்னோட இருக்கிறேன்னு காமிக்கிறதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய்தால், தேவன் நான் உனக்கு தீமை செய்கிறவனோடு இல்லை, உனக்கு குழி பறித்து உன்னை தீயிலே போட்டவனோடு நான் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கு தேவன் அதை ஒரு தருணமாய் மாற்றுவார். நீ இப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன், நீ இப்படி பேசினா நான் அப்படி பேசுவேன், நீ இப்படி பண்றிய நான் அப்படி பண்ணட்டா. இந்த வார்த்தைக்கெல்லாம் இடமில்லை. A heart that holds the word, வார்த்தையை சுமக்கிற இருதயம் தீமை செய்ய முனையாது. அந்த இருதயம் வார்த்தையினால புடமிடப்படும், இன்னும் செம்மையாகும். கடைசியாய் I'm finishing. எப்போ ரொம்ப அதிகமான கவலை வரும், சுமக்க முடியாத பாரங்கள் யார் லைஃப்ல இருக்கும்? புருஷன் எப்படி இருக்காரு? அது இருக்கான். பிள்ளைங்க எப்படி இருக்குதுங்க. அப்பா அம்மா இருந்து ஒன்று இல்லைனாலும் ஒன்று. அப்புறம் கூட பிறந்தோம், அதுங்க மாதிரி ஒரு தீமை எனக்கு யாருமே செய்யலை. வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. எதை சுமக்கனே தெரியல, எதை தாங்கின சரீரம் கைவிடுகிறது, பொருளாதாரம் கைவிடுகிறது, மனைவி எதிர்க்கிறாள், பிள்ளைகள் கஷ்டப்படுத்துறாங்க, கணவன் துக்கப்படுத்துறான், எல்லா பக்கமும் பாரம். சாயறதுக்கு ஒரே ஒரு ஈஸி சேர் கூட இல்லை, உட்கார்ற சேரெல்லாம் குத்துது. கொஞ்ச நேரம் இதுல உட்காரலன்னா இது குத்துது, கொஞ்ச நேரம் அதுல உட்காரலன்னா அதை யாரை நம்பினாலும் துக்கம். பாரம் சுமந்து ஒருவேளை என்னால இதுக்கு மேல நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன் சபையில, வீட்டில் நிம்மதி இல்லை, கணவனால உதவி இல்லை, பிள்ளைகளால உதவி இல்லை, சரீரம் சுகமா இல்லை, ஆனா வேலைக்கு போனோம். காலமா 6 மணிக்கே வேலைக்கு போறாங்க. ஓடி 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 சரீர பலவீனத்தோட வலியோட இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வீட்டில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை, பிள்ளைங்க சொன்னா எதுவும் கேட்காது. இப்படிப்பட்ட பாரத்தினால் அநேக குடும்பங்கள் தவிக்கிறது. பாரம் சுமக்க பலன் இல்லையோ? Are you worried with so much of burden? எதை சுமக்க எதை செய்ய தெரியல. வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்ம அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். Come unto me, வாயேன்டாப்பா இல்ல, ஆண்டவர் சொல்றார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் தாங்க முடியாத பாரம் உனக்கு கொடுத்து அந்த பாரம் உன்னை அழுத்தி என்னால முடியல ஆண்டவரே என்று நீ உடைகிறாயானால் தேவன் உன்னை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னடைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கமா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். யூ ஹேவ் அ கால். உன் மேல அழைப்பு இருக்கிறது. யாருக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறதோ அவர்களால் வாழ்க்கையின் பாரத்தை சுமக்க முடியாது. இந்த உலகம் அவர்களை பாரப்படுத்தும். இந்த உலகத்தின் பாரம் தாங்க கூடாததா இருக்கும். ஆண்டவர் சொல்ல, போதும் ஆண்டவரே என்ன விட்டுருங்கன்னு சொன்னா, சரி வா வா வா, அதை விட்டுறேன்.
இப்போ இதை எடுத்துக்கோ. யாருக்கெல்லாம் ஊழிய அழைப்பு இருக்கிறதோ வாழ்க்கையில மாறி 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 புயல் அடிச்சுட்டே இருக்கும். யூ கேன் கன்ஃபார்ம். சீக்கிரமாக நீங்களாம் ஃபுல் டைம்க்கு வர போகிறீங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும் இந்த உண்மை? ஆமென். அநேகர் முழு நேர ஊழியத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். கூடவே தட்ஸ் ஒன் சைடு. வேதம் சொல்லுகிறது, ரொம்ப பாரத்தினால நிரப்பப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் ஜனமே கேள், இஸ்ரவேலே எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நான் என்ன செய்வேன்? உன் தோளை சுமைக்கும், உன் கைகளை கூடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ எவ்வளோ நாள் அடிமையா பாரம் சுமக்கிற, இதெல்லாம் நான் நீக்கிறேன், நீ என்ன செய்ய? எனக்கு செவி கொடுத்தால். அலைன் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆற, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சங்கீதம் 81 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உனக்கு வேண்டாத நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நான் வேண்டான்னு உன் வாழ்க்கையில வச்சிருக்க பல விஷயத்துக்கு பின்னாடி நீ இன்னும் ஓடிட்டே இருக்கிற. அதனாலதான் உன் பாரம் குறையல. அலைன் யுவர் செல்ஃப். உன் வாழ்க்கையை நேராக்கு, உன் நோக்கத்தை நேராக்கு. நான் உன்னுடைய இன்னைக்கு சொன்ன மாதிரி ஆராதனையில பாட்டு, தேவனே நான் உமது அண்டையில் மரணம் வரைக்கும். திகட்டாத ஒரு தேடல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாயிருக்கணும். அது இயேசு. இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு இத்தனை ஆத்துமாக்கள் சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய சபை கட்டணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதெல்லாம் என்னோட வாழ்க்கையின் டெஸ்டினி இல்லை. இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற தீர்மானம். என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம்தான் இருக்கு. நான் இன்னும் அறியணும், இன்னும் நேசிக்கணும், இன்னும் கிட்ட சேரணும். தட்ஸ் மை டிசையர். வேற எதுவுமே நடக்கலனாலும், வேற எதுவுமே மாறலனாலும் எனக்கு நீங்க வேணும் அப்பா. இந்த இடத்திற்கு தான் இந்த பாரங்கள் உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையின் பாரங்களை முடிவு கொண்டு வரணும்னா ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுத்து மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே